சிறகடிக்க ஆசை சீரியல்ல இந்த சிந்தாமணி எப்படியாச்சும் அந்த மீனாவையும் முத்துவையும் அந்த வீட்ல இருந்து கிளப்புனாதான் நம்ம நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப ஒரு சாமியார போலி சாமியார வீட்டுக்கு அனுப்பி இந்த மீனா இந்த வீட்ல இருந்தா அவன் தாலிக்கே ஆபத்து அப்படின்னு விஜயாவை பயமுறுத்திட்டு வந்துருச்சு இல்லையா. ஸோ இதெல்லாம் மூட நம்பிக்கை, அந்த சாமியாரே ஒரு போலி சாமியாரா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப விஜயா நேரா மறுபடியும் சிந்தாமணி கிட்ட தான் வருது. சிந்தாமணி உனக்கு சந்தேகமா இருந்தா வா, அந்த சாமியார் இருக்கிற இடத்துல போய் நம்ம செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி விஜயாவை கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு வருது. முன்கூட்டியே சிந்தாமணி எல்லா ஏற்பாடையுமே பண்ணி வச்சிருக்கு. ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி அங்க அந்த சாமியார் அருள்வாக்கு சொல்ற மாதிரியும் அங்க இருக்கிறவங்களாம் இந்த சாமி சொல்லி எதுவுமே பலிக்காம போனதில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி புகழ்ந்து பேசுற மாதிரியும் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி கிட்டயும் விஜயா கிட்டயும் அந்த சாமியாரை பத்தி சொல்ற மாதிரியும் ஒரு செட்டப்பையே கிரியேட் பண்ணி அதே மாதிரி நடந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன, விஜயா இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விஜயா போனதுக்கு அப்புறம் அந்த சாமியாரை கூப்பிட்டு காசு கொடுத்து இதுக்கப்புறம் நீ இந்த ஊர்லயே கொஞ்ச நாள் இருக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் விஜயா என்ன ஆட்டம் ஆட போகுது வீட்டுல வந்து அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த பக்கம் நம்ம மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அங்க ஒரு ஜோசியக்காரரை வர வச்சு மீனாவோட ஜாதகத்தை பார்க்க அந்த ஜோசியக்காரரும் அதை பார்த்துட்டு ஆமாம்மா அந்த வீட்டில் ஒரு ஆபத்து ஒரு கெட்டது நடக்க போகுது, ஆனால் உயிர் போகிற அளவுக்குலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இருந்தாலும் உன் மாமியாரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழிபாடை செய்ய சொல்லு, அதாவது வில்வையெல்லாம் வச்சு டெய்லியும் சுமங்கலி பூஜை மாதிரி பண்ண சொல்லு, வேற எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. இப்போ மீனாவும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.